வணக்கம். 2017 ஏப்ரல் 8 நாத்தன்கோட், திருவனந்தபுரம். 30 வயதான கேடல் ராஜா அவருடைய வீட்டை பூட்டிக்கிட்டு ரொம்பவே கேஷுவலா நடந்து வெளியில வரான். வெளியில வந்து திருவனந்தபுரத்துல இருக்கிற ஹோட்டல்ல ஸ்டே பண்றான். இவன் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் கேரளாவில் இருக்கிற ஒட்டுமொத்த டிவி மீடியாவும் இவனை பத்தியும் இவன் குடும்பத்தை பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கேடல் ராஜா எங்க போனா அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் ஒட்டுமொத்த டிவி, மீடியா, நியூஸ் பேப்பர் எல்லாத்திலையுமே பரபரப்பா பேசப்பட்டு வருது. மறுநாள் கேடல் ராஜா திருவனந்தபுரத்துல இருந்து சென்னைக்கு போற ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். இந்த தகவலை அறிஞ்ச போலீஸ்காரங்க கேடல் ராஜாவை பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்கிட்ட, உன்னுடைய வீட்டுல உங்க அப்பா, அம்மா, உன் தங்கச்சி, அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற லலிதா ஆண்டி எல்லாருமே கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டு வீட்டிலேயே எரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஆச்சரியமான தகவலை அவன்கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் ஆச்சரியப்படுவான், கவலைப்படுவான் அப்படின்னு எதிர்பார்த்தா இவன் ரொம்பவே கேஷுவலா போலீஸ்காரங்க கிட்ட பேசுறான். வீட்டுக்கு புதிய கெஸ்ட் வந்தா எப்படி கேஷுவலா பேசுவோமோ அதே மாதிரியே போலீஸ் கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் போலீஸ் வண்டியில ஏறி போகும்போது இவன் சிரிச்ச சிரிப்பை பார்த்து ஒட்டுமொத்த கேரளா மக்களே கதி கலங்கி போனாங்கன்னு தான் சொல்ல முடியும். யார் இந்த கேடல் ராஜா, எதுக்காக போலீஸ் இவனை பிடிக்கிறாங்க, அப்படி கேடல் ராஜாவுக்கும் அவர் ஃபேமிலிக்கும் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் பிளாக்லிஸ்ட். திருவனந்தபுரம் நாத்தன்கோட்ல வசித்து வந்தவங்க தான் 60 வயதான ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் ராஜதங்கம், அப்புறம் அவங்க ஒய்ஃப் 58 வயசான ரிட்டையர்ட் டாக்டர் ஜெயின் பத்மா. இவங்களுடைய பையன் தான் இன்ட்ரோல நான் சொன்ன 30 வயதான கேடல் ஜேசன் ராஜா. அப்புறமா இவனுக்கு 25 வயசான MBBS படிக்கிற ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்க பேரு கரோலின். இன்னும் இவங்க வீட்டுல 70 வயதான பார்வையற்ற ஒரு ஆண்டியும் வசித்து வராங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க 60 வயது ஆனாலும் எல்லாருமே பெரிய பெரிய படிச்சவங்க. ஆனா கேடல் ராஜாவுக்கும் படிப்பு அப்படின்னா சுத்தமா வராது, சுத்தமா பிடிக்காது. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாரும் கிடையாது. சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க அப்படின்னு யார்கிட்டையும் இவன் சுத்தமா பேசுறது கிடையாது. இவ்வளவையே வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயே 2 இல்லைன்னா 3 வார்த்தை மட்டும்தான் அவன் பேசுவான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்ப்யூட்டர், கேம் மற்றும் ஆன்லைன், அப்புறமா அவனுடைய ரூம். இதை தவிர அவனுக்கு எதை பத்தியும் அக்கறை இல்லை. இவனை MBBS படிக்க வைக்கிறதுக்காக உக்ரைனுக்கு இவங்க அப்பா அனுப்பியிருக்காங்க. ஆனா இவனால 1 இயர் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாம மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி வந்து கேம் விளையாடிட்டு இருந்திருக்கான். சரி, கேம் விளையாடுறான், ஸோ அது சம்பந்தமா ஏதாவது படிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக AI படிக்க வைக்கலாம்னு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கேயுமே சில மாதங்கள் மட்டுமே படிச்சுக்கிட்டு இதுவும் என்னால படிக்க முடியாது அப்படின்னு வீட்டுக்கு வந்திருக்கான். இதனாலே இவன் தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாருமே லைட்டா கிண்டல் கேலி செய்யறாங்க. இவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணதுனாலே என்னவோ இவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டுமே வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆன்லைன்ல ஒரு திங்ஸ் ஆர்டர் பண்றான். அப்புறமா இவனுக்கு தேவையான மற்ற எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் நிறைவேற்ற அந்த நாளும் வருது. இவனுடைய பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நான் ஒரு கேம் டிசைன் பண்ணியிருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிடுறான். அந்த அம்மாவும் பரவாயில்லையே, பையன் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைச்சு தான் பையன் உருவாக்குற அந்த கேமை பார்க்கறதுக்காக அவன் ரூமுக்குள்ள போறாங்க. அவங்கள அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார வைக்கிறான். அவங்க கேமை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்லோவா அவனுடைய பெட்ரூம் டோரை மூடுறான். இதை கவனிக்காம அவங்க அம்மா கேமையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவன் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வச்சிருந்த அந்த பொருளை எடுக்கிறான். அது ஒரு கோடாரி. அதை எடுத்து அவங்க அம்மாவுடைய தலையிலேயே அடிக்கிறான். 1 இல்லை 2 இல்லை, தொடர்ந்து ஃபாஸ்டா 16 தடவை ஓங்கி அடிக்கிறான். இங்க என்ன நடந்து எதுக்காக தான் பையன் தன்னை கொல்றான்னு யோசித்து பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா தன்னுடைய உயிரை விடுறாங்க. அவங்க அம்மாவுடைய உடலை உத்து பாக்குறான். அந்த ரூமையும் சுத்தி பாக்குறான். அவனுக்கு எதுவும் சரியா படல. திங்க் பண்றான். ரூமுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் நடக்கிறான். அப்புறமா அவன் கேம் விளையாடுற அந்த சேர்ல உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அப்புறம் அவங்க அம்மாவுடைய அந்த இறந்த உடலை பாத்ரூம்குள்ள இழுத்து போட்டுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் இதே மாதிரி ஒரு கேம் டிசைன் பண்றதுக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவங்க அப்பா ரூம்குள்ள வந்து திரும்பி பார்க்கும்போதே
அதே கோடாரை எடுத்து அவங்க அப்பாவையும் சரமாரியா வெட்டி கொள்றான். இப்பவும் அவங்க அப்பாவுடைய உடலை பாக்குறான். மறுபடியும் அந்த ரூமை சுத்தி பாக்குறான். அவனுக்கு மறுபடியும் சரியா படல. அவன் நினைச்சது நடக்காத மாதிரியே உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கு. மறுபடியும் அங்கே இங்கே நடக்கிறான். ரூமை சுத்தி சுத்தி வரான். கேம் சேர்ல உட்கார்ந்து திங்க் பண்றான். அவனுடைய அப்பாவுடைய இறந்த உடலையும் அதே பாத்ரூம்குள்ள இழுத்து போடுறான். அப்புறமா மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் அவன் தங்கச்சி கரோலி கிட்ட பேசுறான். உன்கிட்ட கொஞ்சம் பேசுனா என் ரூம் வரைக்கும் வா அப்படின்னு கூப்பிடுறான். என்னடா இது, நம்ம அண்ணன் நம்ம கிட்ட பேசுறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ரூமுக்குள்ள போறாங்க. அவங்களையும் யோசிக்காமலேயே அதே கோடாரியை எடுத்து வெட்டி கொள்றான். இப்போ அவங்க உடலையும் பாக்குறான். மறுபடியும் ரூமை சுத்தி பாக்குறான். அவனுக்கு மறுபடியும் அன்கம்ஃபர்டா ஃபீல் ஆகுது. எதுக்காக அவன் இந்த இறந்த உடலை ஒரு மாதிரி பார்க்கணும், எதுக்காக ரூமை சுத்தி சுத்தி பாக்குறான் அப்படின்னு கேக்குறீங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவன் ரூமுக்குள்ள கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது வெறும் கேம் விளையாடுறதுக்கு மட்டும் கிடையாது. அவன் ஆன்லைன்ல பிளாக் மேஜிக் பண்றவங்க குரூப்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட ஆர்டிகிள்ஸ், புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணியிருக்கான். இதை வச்சுதான் அவன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணியிருக்கான். அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, ஒரு உடல்ல இருந்து ஒரு உயிர் எப்படி பிரியுது அப்படிங்கிறதும், இது மூலமா கூடு விட்டு கூடு பாயுறது எப்படின்றது தான் இவனோட எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்காகத்தான் தன்னை பெத்து வளர்த்தா தன்னுடைய அப்பா, அம்மா, கூட பிறந்த தங்கச்சி எல்லாரையுமே கொண்டிருக்கான். இவனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வேலை செய்யாததுனால சோகமடைகிறான். ஆனா அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்காக சோகமடையல. அவன் வெட்டி கொண்டு அந்த இறந்த உடலை அதே ரூம்ல பக்கத்துல போட்டுக்கிட்டே நைட் ஃபுல்லா கேம் விளையாடிட்டே இருக்கான். இப்போ அவங்க வீட்டுல 70 வயதான லலிதா அப்படிங்கிற கண்ணு தெரியாத ஒரு ஆண்டி இருக்காங்க. அவங்களையும் தன்னுடைய ரூமுக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு வரான். அவங்களையும் கோடாரியால வெட்டி கொள்ளல, அவங்க கழுத்தை நெரிச்சே கொல்ல ட்ரை பண்றான். அந்த பார்வையற்ற அம்மா தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம துடிச்சு துடிச்சு சாகுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டே கொல்லுறான் அந்த மனித மிருகம். ஒருவேளை அவனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் சரியா ஒர்க் ஆகாதனாலதான் இவங்களை துடிச்சு துடிச்சு கொண்டு ரசிக்கிறானா என்னவோ. இப்போ இந்த 4 இறந்த உடல்களையும் ஒரே இடத்துல கூட்டமா போட்டு பக்கத்துல 5 லிட்டர் பெட்ரோல் வாங்கி இந்த இறந்த உடல்கள் மேல சீக்கிரமா எரியிற மாதிரியான பொருட்களை போட்டு அது கூடவே இந்த உடல்களை சேர்த்து எரிக்கிறான். இவன் அப்படி எரிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தன்னுடைய அப்பா, அம்மா, தங்கச்சி, ஆண்டி இத்தனை பேரை கொன்றிருக்கும் அப்படின்ற எந்த குற்ற உணர்வும் இல்லாம தன்னுடைய வீட்டை விட்டு ரொம்ப கேஷுவலா வெளியில வரான். வெளியில வந்து ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிட்டு சென்னைக்கு தப்பிச்சு ஓட பார்த்துருக்கான். அப்பதான் போலீஸ் இவனை பிடிச்சிருக்காங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே இவன் போலீஸ் கிட்ட சொன்ன விஷயம்தான். போலீஸ் இவனை வண்டியில ஏத்திக்கிட்டே போகும்போது மக்களை பார்த்து இவன் சிரிச்ச சிரிப்பு தான் ஒட்டுமொத்த கேரளா மக்களையே கதிகலங்க வச்சிருக்கு. டாக்டர் இவனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இவன் கோடாரி ஆர்டர் பண்ணது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவன் பிளான் பண்ணது, ஒவ்வொருத்தரையா கொல்றதுக்கு பிளான் பண்ணது, அப்புறம் எல்லா இறந்த உடல்களையும் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணது, அப்புறமா எல்லாத்துக்கும் மேல சென்னைக்கு தப்பிச்சு போக ட்ரை பண்றது, இப்படி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவன் முழு சுயநலத்தோட தான் இதை பண்ணியிருக்கான். ஸோ இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அந்த மனித மிருகத்துக்கு ஜெயிலையே கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் இவனுடைய பேரண்ட்ஸ் தான். 30 வயசாகியும் இவன் படிக்காம, வேலைக்கு போகாம, ரூமுக்குள்ளேயே கேம் விளையாடிக்கிட்டு யாருக்கிட்டையும் ஒழுங்கா பேசாம இருக்கும்போது சரியான ஒரு மனத்தத்துவ டாக்டரை வச்சோ இல்ல அவங்களாவே முன் வந்து இவனுக்கு ப்ராப்பரா கவுன்சிலிங் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்களுடைய உயிரும் பிரிந்திருக்காது. கேடல் ராஜாவும் இன்னைக்கு எல்லாரையும் மாதிரி குடும்பம், குழந்தைன்னு சந்தோஷமா இருந்திருப்பான். கேடல் ராஜா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோட உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிளாக் லிஸ்ட்.